Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரிய சேலம் மாவட்ட விவசாயிகள் தாவேக அரசை கண்டித்து சாட்டையால் தனக்குத்தானே அடித்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. கூட்டுறவு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரியும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வாக்களித்து தவறு செய்து விட்டோம் என்று கூறி தங்களுக்கு தானே தண்டனை கொடுத்துக் கொள்ளும் வகையில் சேலம் கலெக்டர் அலுவலர் நுழைவாயில் பகுதியில், குறிப்பாக போர்டிகோவில் விவசாயிகள் சாட்டையால் அடித்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடன் தள்ளுபடி குறித்து மறு அறிவிப்பையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என தொடர் போராட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி கூட்டுறவு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இன்று விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட கலெக்டர் இளம்பகவத் முன்னிலையில் விவசாயிகள் காரசார வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் மாவட்ட கலெக்டர் தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கை உங்களுடைய கோரிக்கையை நான் கொண்டு செல்வதாக தெரிவித்தார். அதையடுத்து அந்த கூட்டத்தில் இருந்து வெளியேறிய விவசாயிகள், குறிப்பாக பெரியண்ணன் தலைமையிலான விவசாயிகள் நேரடியாக சேலம் கலெக்டர் போர்டிகோவுக்கு வந்தனர். அங்கு தமிழக அரசையும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தையும் கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து தங்களுக்கு கூட்டுறவு விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், தற்போது அரசு அறிவித்துள்ள தள்ளுபடிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என தெரிவித்தனர். மேலும் விவசாய சங்க தலைவர் பெரியண்ணன் மற்றும் நிர்வாகிகள் தங்களுக்கு தாங்களே தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்து தங்களுக்கு தாங்களே தண்டனை கொடுத்துக் கொள்கிறோம் என்று சாட்டை அடிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை அகற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது விவசாயிகளுக்கும் அவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து விவசாயிகளுடைய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம். தேர்தல் நேரத்தில் அவர் அளித்த வாக்குறுதியை கொடுத்தவாறே மட்டுமே நிறைவேற்றால் போதுமான என்றும் அதை நிறைவேற்றுவதற்காக தங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் என்றும், மேலும் தங்களின் போராட்டத்தை தீவிரப்படுத்துவது குறித்து ஜூலை மாதம் 5ஆம் தேதி தருமபுரியில் நடைபெறும் மாநில மாநாட்டில் மாநில போராட்டம் நடத்துவது குறித்து முக்கிய முடிவுகளை அறிவிப்போம் என தெரிவித்தனர். தினந்தோறும் தங்களுடைய போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளதோடு, கடந்த வாரம் சேலம் கூட்டுறவு வங்கியின் முன் நடந்தது போல் இன்று கலெக்டர் அலுவலகத்தில் நடத்தியுள்ளோம். இனி வாரந்தோறும் ஒவ்வொரு கூட்டுறவு வங்கி முன்னும் தங்களுடைய போராட்டத்தை தொடர்வோம் என தெரிவித்துள்ளனர். பராசக்தி. தகவலுக்கு நன்றி கண்ணன்.